ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சகோதரன் பேராசிரியர் அருள். இன்றைக்கும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் கேட்கலாம். The book of Isaiah chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வட்டாத நீரூற்றையும் போலவும் இருப்பாய். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீ பேசாத கல்லோ மண்ணோ மரமா அல்ல, இன்றைக்கும் நீ ஜீவிக்கிற தேவன். எங்களோடு கூட நீ பேசுகிறாங்க. நீ சொல்லும் அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆம், எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வயதானவர்களே, பெரியோர்களே, நடுத்தர வயதுள்ளவர்களே, வாலிப தம்பிமாரே, தங்கச்சிமாரே, என் மகளே, என் மகனே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நம்முடைய தேவன் நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவன். நம்ம யாரை நம்மளை நடத்துறாங்கன்னு நம்ம நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படியெல்லாம் நம்மை நடத்துவார் என்பதை குறித்து சற்று ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கப்பட்ட ஏசாயா 58:11 சொல்கிறது, முதலாவதாக கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். You are always lead our Lord and Savior Jesus Christ. இவங்க நடத்துவாங்களா, அவங்க நடத்துவாங்களா, இவங்க நடத்திடுவாங்கன்னு நினைச்சேன். திருமணத்தை அவங்க நடத்திடுவாங்கன்னு நினைச்சேன். குடும்பத்தை நடத்திடுவாங்கன்னு நினைச்சேன். என்னோட தகப்பன் நடத்திடுவார், என் தாய் நீ நடத்திடுவார், என் சொந்த பந்தங்கள் நடத்திடுவார், நேசிக்கிற என்னுடைய மாமன், என் தாய் மாமன், என் உறவுகள் சொல்லி கொண்டு போகலாம். தேவன் நம்மை முதலாவதாக அவர் நம்மளை நித்தமும் நடத்துவார். தேவன் ஒரு மனுஷனை எப்படி நடத்துவார்? நித்தமும் நடத்துவார். ஆதி தகப்பன் ஆதாம் ஏவலை அவர்தான் நடத்தினார். காயின் ஆபேலை அவர்தான் நடத்தினார். ஆபிரகாமை அவர்தான் நடத்தினார். சாராளை அவர்தான். வேதத்தில் இருக்கிற அநேக வேதாகம புருஷர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். யார் நடத்தினார்? கர்த்தர் தான் நடத்தினார். நித்தமும் நடத்துவார். இரண்டாவதாக கர்த்தர் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷன் எப்படி நடத்துவாராம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், மெய்ப்பராக ஏற்றுக்கொண்ட தாவீது அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவாராம். நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவிக்குரியவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் நீதியின் பாதையில நடக்க வேண்டும். நீதியின் பாதையில உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். வேலை செய்கிற இடத்துல நேரமாய் நாம் சொல்ல வேண்டும். தாமதமாய் போன பின்பு நாம் ஏதோ கையெழுத்து எடுக்கிறோம் என்றால் அது அநீதி. அது தேவனுக்கும் உங்களுக்கும் வேறே காரியம். மற்றவர்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் சொல்கிறான், என்னை நேர் வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவர் குறுக்கு வழியிலே போகக்கூடாது. குறுக்கு வழியிலே போகக்கூடாது. குறுக்கு நெட்டாக இருக்கக்கூடாது. நேர் வழியாக நடத்துவார். உன்னை நேர் வழியாக நடத்துவார். திருமண காரியமா, வேலையா, குடும்பமா, எதுவா இருந்தாலும் சரி, பிசினஸ் ஆர் மினிஸ்ட்ரி, வாட் எவர் இட் இஸ், ஸ்ட்ரைட் ஆண்டவர் உன்னை நேர் வழியாய் நடத்துவார். திருச்சபையே, ஜனமே, உன்னை நேர் வழியாய் நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மாத்திரமல்ல, இறுதியாக நாம் பார்க்கும்பொழுது சங்கீதக்காரர் 48:14 சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். Till end of the day God has lead us. நம்மை நடத்துவார், நித்தமும் நடத்துவார், நேர் வழியிலே நடத்துவார். சங்கீதக்காரர் 143:10 சொல்லுகிறார், என்னை செம்மையான வழியை நடத்துவார். மாத்திரமல்ல, நான்காவதாக நாம் வாசித்தோம், அவர் நேர் வழியாய் நடத்துவார். இறுதியாக நாம் பார்க்கிறோம், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உங்களை நடத்துறது யாருங்க? உங்களை நடத்தி கொண்டு இருக்கிற உங்கள் கணவரா, உங்கள் மனைவியா, உங்கள் பிள்ளைகளா, உன் மாமனா, உன் மாமியா, உன் சொந்தமா, உன் கூட பிறந்த ரத்த உறவினரா? கர்த்தர் கால வேளையில உன்னை பார்த்து கேட்கிற, நான் உன்னை நடத்துகிற தேவன், உன்னை நான் நித்தமும் நடத்துகிற தேவன். அந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் தயவும் அன்பும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் தியானித்தது போல நீர் எங்களை நடத்துகிற தேவன்.
நித்தமும் நடத்துகிற தேவன், நேர்வழியாய் நடத்துகிற தேவன், நீதியின் பாதையில நடத்துகிற தேவன், செமையான வழியில நடத்துகிற தேவன், இறுதியாக எங்களை மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன். இந்த வெள்ளை கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள் என்னை நடத்துறதுக்கு, என்னை லீட் பண்றதுக்கு, என்னை கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துகிறாங்க. நீ நித்தமும் நடத்துகிறாங்க. இந்த வெள்ளை கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்கிறோம். நீ பெருக, நாங்கள் சிறுக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.